மக்களை கொன்று விட்டு மன்னன் யாரை ஆளப் போகிறான். இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியை நம்ம பார்க்க போகிறது உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய போர் தான். இன்னைக்கு எத்தனை நாடுகளில் போர் நடக்குது, இன்னும் எத்தனை நாட்கள் போர் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்டேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. அன்றாட ஒரு வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இதெல்லாம் யோசிக்கவோ சிந்திக்கவோ இதை பற்றி ஆராயவோ கூட எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்க மானுடத்தினுடைய ஒரு சிந்தை ஒரு பக்கம். உலக நாடுகளில் இப்படி ஏற்படுற ஒரு சின்ன பாதிப்பு ஒரு பேரதிர்வாக மாறி 3ஆம் உலக போரை தொடங்கிடுமோன்ற அச்சத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க தலைமைகள் ஒரு பக்கம். ஒட்டுமொத்த உலகமும் ரசிக்கும் சமூகமாக நம்முடன் பழகுபவருடைய முகத்துல புன்னகையை கண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பக்கம். இப்போ ஒட்டுமொத்த உலகத்தோட சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஸ்பிரிச்சுவலா நம்ம எடுத்துப்போமே. எக்காலத்திலும் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு வழிதான். எப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் எடுத்தாலும் சரி, மிஞ்சி போனால் பேய் கடவுள் அரக்கன் இதை தாண்டி அவங்களுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வழியிலிருந்து மீண்டு எழக்கூடிய மனசு எப்பவுமே அமைதியான ஒரு மனநிலைக்கு போய் சந்தோஷம்னா என்னன்றத முழுமையாக உணர்ந்து வெளிவந்து அந்த மகிழ்ச்சியிலே தங்கி நிற்கிற ஒரு பேர் ஆனந்தமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக எப்பவுமே மக்களுக்கு கிடைக்கிற ஒன்றா இருக்குது. இன்னொரு பக்கம் சைக்காலஜியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு பார்வையால் புதுமைகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பெரிய மக்கள் மனங்களினுடைய சிந்தனைகளை ரசிக்க வைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஃபோன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இல்லாட்டி ஃப்ளைட் இருக்குது, இல்லை அதுக்கு மேலே ராக்கெட்ஸ் இருக்குது, மேலே போகும்போது இன்டர்நெட் மூலமாக நம்மளை எல்லாரையும் தொடர்பு கொள்ள வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான ஒரு ரசனையை நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் நமக்கு எப்படி ரசனையை கொடுக்குறாங்க அப்படின்னா, உலகத்தில் புதுமையான கண்டுபிடிப்புகள் மூலமாக ஒரு ரசனைன்றதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது சைக்காலஜி. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, எக்காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு துணையாகவே இருக்கிறோம், நீங்கள் எப்போவுமே அமைதியாக ஒரு ஆழ்ந்த நித்திரையில் எப்படி ரங்கநாதர் வாழறாரோ அந்த மாதிரி ஒரு நித்திரையில் வலி இல்லாத மரணம் இல்லாத நம் விருப்பப்படும் பொழுது ஏற்படுகிற மரணம் கொண்டு ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே ஸ்பிரிச்சுவலும் சைக்காலஜியும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அப்புறம் ஏன்பா போர் நடக்குது? இவ்வளோ நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கைனா இவ்வளவுதான், உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு அவங்க மதிப்பளிக்கணுங்கிற சிந்தனைகள் உருவான பின்பும் எப்படி உலகத்தில் போர் நடக்குது? தன்னை ஆளவா, தன் தகுதியை ஆளவா, தான் தங்கி இருக்கும் இடத்தை ஆளவா? எப்படி வேணா சுற்றி வளைச்சு வாங்கலேன், தான் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு பெரிய சேஃப் ஜோன் வேணும், நான் விருப்பப்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கைன்றது அமையணுங்கிற ஒரு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு தான் போர். இப்படி ஒரு போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. யாருமே என்ன ஒரு எதுக்காக போர் நடக்குது, எதுக்காக குண்டு விழுது, எதுக்காக மக்கள் சாவறானேங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாதவங்க அழிஞ்சு போகிறாங்க. போருங்கிறது எப்படி நடக்கும்? நான் உன்னை அழிக்க போகிறேன், நீ என்ன அழிக்க போகிற, அந்த ஒரு அறம் எங்க? நீயும் நானும் சண்டை போடுறோம், என்கிட்ட இவ்வளோ கேங் அவங்க கூட சண்டை போட ரெடியாக இருக்கான், உங்ககிட்ட இவ்வளோ பெரிய கேங்கு சண்டை போட ரெடியாக இருக்கான். அப்போ அந்த அறம் எங்க? எக்காலத்திலையும் தங்கி இருக்க வேண்டிய அறம் எங்க? அப்போ அப்படி அறத்தை பின்தொடராதவங்க தன் மதத்தை பின்தொடர்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முதல்ல கேட்டு வைக்கிறேன். உலகத்தினுடைய அத்தனை மதங்களும் போதித்தது அறம் என்றே. அப்படி இருக்க அதை மீறுகையில் நீ ஒரு மதம் சார்ந்தவன் என்று உரைக்க எந்த விதத்தில் உனக்கு நியாயம் இருக்கு? கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க. நீங்க உங்களுடைய மதத்தை தான் நீங்க பின்தொடர்றீங்க அப்படின்னா, அறம் சொல்லி கொடுத்த மதத்தின் பெயரில் எப்படி ஒரு அறம் சாராத போர் நிகழுது? அவ்வளவுதான். இப்போ இன்னொரு பக்கம் வாங்கலாம், நான் ஏன் இதுக்காக இப்போ இவ்வளோ பெருசாக ஒரு போரை பற்றி நான் பேசி ஆகணும்? வெறும் போர்னா பிரச்சனையே இல்லை, நீ அடிச்சுக்க, வெட்டிக்க, குத்திக்க, மாண்டுக்க, அதனால பாதிப்பை கொடுத்துக்க. வாழ்கிற பூமி உனக்கும் எனக்கும் சொந்தம் அல்ல, எல்லாம் அல்ல பேரருளிற்கான சொந்தம். சரிதானே? உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லை பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. நீ என்ன பண்ணுவ? ஒன்று அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பல்கி பெருக வைப்ப, அப்படி இல்லையா அந்த பணம் அப்படியே வச்சிருந்து கொடுத்தவன்ட்டு திருப்பி கொடுத்துடணும்.
இதுதானே மதம், கர்மா எல்லாமே. அப்ப இறைவன் கொடுத்துட்டு போன இந்த பூமியை அதே பசுமையா அவன் எப்படி கொடுத்துட்டு போனா அவனா அப்படியே அவன் வந்து கேட்கும்போது நீ திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு லட்சணத்துல இருக்கணும்ல. அவன் எப்படி கொடுத்துட்டு போனாலும் அப்படியே திருப்பி கொடுக்கணும்ல. மறுபடியும் மீட்டு எழுப்பி அவன் வரும்போது தருவான்ற எண்ணம் இன்னும் வரமாட்டான். இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆக போகுது அவன் வர்றதுக்குன்ற ஒரு திமிருத்தனமான ஒரு சிந்தனையா? கடவுள்னா நேர்லயே வந்து கேட்டுற போறான் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? அவன் நமக்குள்ளதான் வாழறாங்கிற எண்ணம் என்னைக்குமே இந்த மானுடத்தினுடைய சிந்தையில உருவாகவே உருவாகாதா? எனக்கு தேவை போர் நிக்கணும். உலகத்துல ஒரு நாட்டினுடைய தலைவன் சொன்னதல்ல, உலகத்துல தன்னை தலைவனாக நினைத்து என் மனசு கேக்குது, அதனால நான் கேட்கிறேன். உலகத்துல ஒருத்தனா நான் கேள்வி கேட்கிறேன், போர் நடத்த உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுடைய மதம் சார்ந்து அறம் சார்ந்துதான் போர் எழுகிறதா? உலகத்தில் ஒருவனான என்னுடைய கேள்வி பதிலளித்து விட்டு போரை தொடங்குங்கள். மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழக தருணங்கள் சந்திக்கிறார். நான் பாண்டி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.